ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கறது பெரண்டை சட்னி எப்படி வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இங்கே வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வச்சு நம்ம பெரண்டை சட்னி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் இப்படி ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கையில் நல்லா தடவிடணும். ஏன்னா காரில் அடிக்கி கையெல்லாம் எரியும். அதனால் நம்ம இப்படி கிள்ளிட்டு இந்த சின்னதெல்லாம் நம்ம லேசாக தோல் எடுத்தால் போதும். இந்த சின்ன இலையெல்லாம் அப்படியே போட்டுடணும். இந்த பெரிய இந்த பெருசாக பாருங்கள், இதுக்கு மட்டும் நார் எடுக்கணும். நார் இப்படி எடுத்து 4 பக்கம் நார் எடுத்து கொஞ்சம் போடணும். ஏன்னா காரில் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் தான் இந்த சட்னி, பெரண்டை சட்னிக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. செவந்துருச்சு. இப்போ நான் 9 மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். 9 மிளகாயும் அதோட சேர்த்து வதக்கிட்டு புளி இப்படி ஒரு பெரிய அளந்த பழசோடு புளி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஊற்றி போட்டுக்குங்க. அதுவும் சேர்ந்து நான் வறுத்தோம்னா நல்லா மணமாக இருக்குது பாருங்க. இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோடவே வெங்காயம் 100 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 9 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கணும். தேங்காய் ஒரு 2 துண்டை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்ந்து நம்ம நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். வதங்கறதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த காரல் எல்லாம் போகும். இல்லைன்னா நம்ம இந்த துவையல் சாப்பிடும்போது நாக்கெல்லாம் எரிக்கி, அதனால் எரியாத இருக்கணுங்கிறதுக்காக நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த பச்சை கலர் கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு. இப்போ நம்ம ஆட்டிடலாம். ஆட்டினா ரொம்ப சுவையாக இருக்கும். இது லாஸ்ட்டாக நம்ம போட்டு 2 திருப்பி எடுக்க வேண்டியது தான். இது நம்ம முழங்கால் வலிக்கு ரொம்ப நல்லது. முழங்கால் தேய்மானத்துக்கு இந்த பெரண்டை சட்னி ரொம்ப நல்லது. குழந்தைங்க 10 வயசுக்கு மேலேயே இந்த பெரண்டை சட்னி வாரத்தில் ஒரு 2 நாள் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா பலமாக வளருவாங்க. உடம்பு உறுதியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க, நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி பெரண்டை சட்னியை நீங்கள் வாரத்தில் 2 நாள் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மையம் அரைச்சிக்கணும் பெரண்டை சட்னியை.